ஒன்டாரியோவின் பிரஸ்லாவில் உள்ள 25 வீடுகள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட கழிவுநீர் மற்றும் நீர்ப்பணிகளுக்கு தலா $14,000 மதிப்புள்ள பில்களை பெற்றதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கட்டுமான நிறுவனத்துடன் நீண்ட சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக டவுன்ஷிப் தெரிவித்துள்ளது. இந்த சட்ட போராட்டம் கடந்த ஆண்டை நிறைவடைந்ததாகவும் டவுன்ஷிப் குறிப்பிட்டுள்ளது. பல குடியிருப்பாளர்கள் முறைப்பாடு அளித்த பிறகு மக்கள் பணம் செலுத்த அதிக நேரம் கொடுக்கவும் 20 ஆண்டு கட்டண திட்டத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வட்டியை நீக்கவும் கவுன்சில் ஒப்புக்கொண்டது. பில்கள் தங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்ததாகவும் காலக்கெடு மிக குறைவாக இருப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் கவுன்சிலிடம் தெரிவித்தனர். கட்டண திட்டத்தில் 6.7% வட்டி விகிதம் நியாயமற்றது எனவும், ஏனெனில் அது அவர்கள் செலுத்த வேண்டிய தொகையை இரட்டிப்பாக்கும் எனவும் அவர்கள் கூறினர். சிலர் கட்டணங்களை அனுமதிக்கும் துணை சட்டத்தை ரத்து செய்யுமாறு டவுன்ஷிப்பை கேட்டுக்கொண்டனர். மேலும் 2014 திட்டத்திற்கான அசல் வாக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என கேள்வி எழுப்பினர். அத்துடன் 9 ஆண்டுகளாக குடியிருப்பாளர்களை எச்சரிக்க தவறியதால் டவுன்ஷிப் முழு தொகையையும் செலுத்த வேண்டுமென 2 கவுன்சிலர்கள் பரிந்துரைத்தனர். ஆனால் பெரும்பாலும் கவுன்சிலர்கள் டவுன்ஷிப்பால் $3 லட்சம் மேல் செலவிட முடியாது என கூறினர். வீட்டு உரிமையாளர்கள் இப்போது மே 1, 2026 வரை அவர்கள் எவ்வாறு செலுத்துவார்கள் என்பதை தேர்வு செய்யவும், செப்டம்பர் 2026 வரை முழு தொகையையும் செலுத்தவும் அவர்களுக்கு அவகாசம் உள்ளது. திட்ட செலவை ஈடுகட்டும் அதே வேளையில் குடும்பங்களுக்கு உதவ இதுவே சிறந்த வழியாக அமைந்தது.